மருத்துவச்சூட குடும்பங்களை கர்த்தர் என்ன செய்தாரு? தலைக்கப்படுது. இனி என்னோட ஒரு கேள்வி. இப்போ பார்வோன் கட்டளை எடுக்கிறான். நீங்க இந்த பிறக்கிற எல்லா ஆண் குழந்தைகளை என்ன செய்யணும்? கொலை செய்யணும் கட்டளை எடுக்கிறான். இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இந்த மருத்துவச்சிகள் ஆண் குழந்தைகளை கொலை செய்திருப்பாங்கன்னா இந்த குடும்பங்களை கர்த்தர் தலைக்க பண்ணியிருப்பாரா? வாய்ப்பே இல்லை. அப்போ இவர்கள் கர்த்தருக்கு பயந்து அந்த ஆண் குழந்தைகளை காப்பாற்றினதுனால தான் இந்த கர்த்தர் இந்த குடும்பங்களை என்ன செய்தாரு? தலைக்க செய்தார். அப்போ கவனிங்க, 4வது பாயிண்ட் ரொம்ப முக்கியம். இவர்கள் குடும்பம் தலைக்கப்படுவதும், லோக்கல் வேடை சொல்றேன், இந்த குடும்பங்கள் நாசமா போறதும் கர்த்தருடைய கரத்தில் மட்டும் இல்லை, இவங்க கரத்திலையும் இருக்கிறது. அப்போ இவங்க மட்டும் ஆமா எங்க தேசத்துல நீங்க பழுகு பெறுகிறீர்களா? ஆமா, எப்படி விடுறேன் பார்ப்போம். சாவி என் கையில கிடைச்சிருக்கு, ஆயுதம் என் கையில இருக்கு, ராஜா ஃபுல் பர்மிஷன் என் கையில தந்திருக்கிறார். ஆமை, ஒரு பிள்ளையாவது உயிரோட விடுறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு இந்த சிப்போராலும் பூவாலும் செயல்பட்டு இருப்பாங்கன்னா நான் நினைக்கிறேன் அந்த குடும்பங்கள் ஒன்றும் இல்லாம போயிருக்கு. ஆனால் அவர்கள் கர்த்தருக்கு பயந்து அவர்கள் அந்த காரியத்தை செய்ததுனால அவர்கள் குடும்பத்தை கர்த்தர் தலைக்க பண்ணினார். இவர்களோட குடும்பம் தலைக்க செய்வதும் இவரோட குடும்பம் ஒன்னில்லாம போவதும் தேவனுடைய கரத்தில் மட்டும் அல்ல, அவர்களுடைய கரத்திலையும் இருக்கிறது. ஆமே, இது கலையிலே வராது, ஆனால் நான் பேசுறேன், கவனிங்க. அதாவது இன்னைக்கு நீங்க எந்த லெவல்ல இருக்கிறீங்களோ இதுக்கு யார் காரணம்னா பாஸ்டரும் காரணம் கிடையாது, இல்லைன்னா உங்க சுத்தி இருக்கிறவங்களும் காரணம் கிடையாது, அரசாங்கமும் காரணம் கிடையாது, யாரும் காரணம் கிடையாது. இன்னைக்கு இந்த லெவல்ல நீங்க இருப்பதற்கு காரணம் அது நீங்க தான். எத்தனை பேர் அதை ஒத்துக்கொள்றீங்க? இன்னைக்கு நான் ஒரு நல்ல லெவல்ல இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்கனாலும் அதுக்கு நீங்க தான் காரணம். உங்களை ஆசீர்வதித்தது கர்த்தர், உயர்த்தினது கர்த்தர், மேன்மைப்படுத்தினது கர்த்தர். ஆனா இன்னைக்கு இந்த லெவல்ல இருப்பதற்கு வேற யாரும் காரணம் கிடையாது, நான் தான் காரணம். ஒத்துக்கொள்றவங்க சத்தமா ஒரு ஆமேன். பாஸ்டர், ஒன்றும் இல்லாமல் இருந்தேன், ஜீரோல இருந்தேன், வட்ட பூஜ்ஜியத்தில் இருந்தேன், ஆனால் இன்னைக்கு கர்த்தர் என்னை இந்த லெவலில் உயர்த்தி வச்சிருக்கிறான்னா அதுக்கு நீங்க தான் காரணம். உயர்த்தினது கர்த்தர், அதுல எந்த சந்தேகம் கிடையாது. ஆனால் அதற்கு உங்களுடைய பங்கும் இதில் என்ன செய்கிறது இருக்கிறது என்பதை மறந்து விடக்கூடாது. ஒன்று கூட சொல்றேன், யோனா வழி மாறி போறான், ஆண்டவர் எப்படி இல்லாம பிடிச்சு இழுத்து கொண்டு நினிவேல போய் தலைவர் சொல்றாரு, இன்னும் 40 நாட்களுக்குள் நினிவே பட்டணம் என்ன செய்யப்பட போகிறது? கவிழ்க்கப்பட போகிறது. அந்த ஜனங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர்கள் வலது கைக்கும் இடது கரைக்கும் வித்தியாசம் அறியாதவங்க. யோனா ஏன் பயந்து போனான்னா, அவனுங்களுக்கு கரத்துல போய் நம்ம சாவறதை காட்டல, நீங்க நல்லா இருப்பீங்கன்னு சொன்னா ஒருவேளை கொஞ்சம் சோறு கிடைக்கும். இவன் என்ன பிரசங்கம் பண்ண போறாரு? நீங்கெல்லாம் சாக போறீங்கன்னு. அப்போ அர்த்தம் என்ன? நாங்க மட்டும் எதுக்கு சாவணும், நீ வந்த நீ எங்க கூட சாவணும்னு சோதர இவனை காலி பண்ணிருப்பானுங்க. நாங்க 2வது சாவுறோம், முதல்ல நீ என்ன செய், சாகு. சோத்திரம், எங்களை சாவுன்னு சொன்ன ஒன்ன நாங்களே உன்னை கொன்றோம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் தெரிஞ்சனாலதான் அவனே சொல்லிட்டான், இது வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத கொடூரர்கள்ட்ட போய் நான் நீங்க சாக போறீங்கன்னு சொன்னா கண்டிப்பா அவனுங்க சாவுறானுங்களே இல்லையோ சொல்லுகிற நான் சாக போறது உறுதி அப்படின்னு யாருக்கு தெரிஞ்சிச்சு? யோனாக்கு. அதனால எதுக்கு இந்த வம்பு, ஆண்டவரே நீர் வேற யாராவது அனுப்புன்னு சொல்லிட்டு தலைவர் நேரா தர்சிசை பார்த்து போயிட்டார். ஆனா ஆண்டவர் விடல, எடுத்து கொண்டு போய் நிற்காட்டுறார். இப்போ இவன் வேற வழி இல்லாமலாகும் பிரசங்கம் பண்ணா, ஆமேன் சோத்திரம், நான் தப்பணும், இல்லைன்னா ஆண்டவர் என்ன விடமாட்டாரு, நினைவே கவிழ்க்கப்பட போகிறது. இவன் என்ன நினைச்சான்னா, இவனை கேட்டு இவன் பண்ற பிரசங்கத்தை கேட்டு ஒருத்தனும் திருந்த மாட்டான், அவன் பழையது போலதான் இருப்பான், நினைவே கவிழ்க்கப்படுறத நான் உட்காந்து வேடிக்கை பார்க்க போறேன். அதுதான் யோனாவுக்கு பிளான். ஆமே சோத்திரம். ஆனா நடந்தது என்னன்னா, இவருக்கு பிரசங்கத்தை கேட்ட உடனே, வார்த்தையை கேட்ட உடனே ஜனங்களுக்குள் உணர்வு உண்டாயிற்று. ஆமே, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத மக்கள் மத்தியில் ஏதோ சில மாற்றம் உண்டாகிறது. அவனுக்கு என்ன சொல்றானுங்க, ராஜா கட்டளை எடுக்கிறான், 3 நாள் ஆட்டுக்கும் மாட்டுக்கும் பூனைக்கும் கோழிக்கும் குதிரைக்கும் பன்னிக்கும் ஒண்ணுக்கும் சாப்பாடு கிடையாது, எல்லாம் எப்படிதான் இருக்கணும்,
ஃபாஸ்டிங் இருக்கணும். நானும் ரெட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார்றேன். நம்ம 3 நாள் உபவாசம் இருக்க போகிறோம். தேவன் நம் தேசத்துக்கு மனம் இறங்குவாராக என்று 3 நாட்கள் ஜனங்கள் தேவனை நோக்கி என்ன செய்தார்கள்? கூப்பிட்டார்கள். கூப்பிட்ட போது அழிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் அந்த தேசத்திற்காக மனஸ்தாபப்பட்டார். இப்பொழுது அழிப்பேன் என்று சொன்ன தீங்கை அழிக்கவில்லை. தலைவர் வெளியே உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கிறார். எப்ப கவிழ்க்கப்படும், ஒவ்வொருத்தனும் காலியாக போறான்னு பார்த்துட்டு இருந்தா அழிவு வரல, மாறாக அந்த தேசம் என்ன செய்யப்பட்டது? காப்பாற்றப்படும். என்னுடைய கொஸ்டின், இப்ப யோனா போய் பிரசங்கம் பண்றாரு, இந்த தேசம் அழிக்கப்பட போகுதுன்னு சொல்லி. யோனா பிரசங்கம் பண்ணும்போது வந்துட்டான் பெரிய ஆளுன்னு சொல்லி, நாங்க சாருக்கு முன்னாடி நீ சாகுன்னு சொல்லி யோனாவையும் காலி பண்ணி, அந்த ஜனங்கள் அந்த பிரசங்கத்தை கேட்டு உணர்வு இல்லாமல் திரும்ப மனம் போல வாழ்ந்திருப்பாங்கன்னா என்ன நடந்திருக்கும்? பேசுங்க வாயை திறந்து. தேசம், அந்த நினிவே பட்டணம் என்ன செஞ்சிருக்கும்? அழிக்கப்பட்டிருக்கும். அப்போ இவர்கள் மனம் உடைந்து தேவ சமூகத்தை ஜெபித்ததுனால அந்த தேசம் என்ன செய்யப்பட்டது? காப்பாற்றப்படும். இப்போ என்னுடைய கொஸ்டின், அவர்கள் காப்பாற்றப்படுவதும் அழிக்கப்படுவதும் யாருடைய கரத்தில் இருக்கிறது? பேசுங்க வாயை திறந்து. அந்த ஜனங்களுடைய கரத்துல தான் இருக்குது. அழிக்கிறதும் பாதுகாக்கிறது கர்த்தர். ஆனால் இவருடைய கரத்துல இருக்கு. இவங்க அதை நிர்விசாரம் பண்ணியிருப்பாங்கன்னா காலியாயிருப்பாங்க. ஆனா உணர்வடைந்த போது அவருடைய சரித்திரம் மாறிவிட்டது. இப்ப யோனாவுக்கு கோபம் வந்துட்டு, ஆண்டவரே நீர் எனக்கு தெரியாதான். நல்லா திரும்ப ஏன் இதை சொல்றேன்னா, இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம்னா, அவன் நிமித்தம் தான் நான் இப்படி ஆனேன், இவன் நிமித்தம் தான் இப்படி ஆனேன், இவங்க செஞ்சனால நான் இப்படி. யார் நிமித்தம் ஒன்றும் ஆகல, உங்கள் நிமித்தம் தான் நீங்க இப்படி இருக்கிறீங்க. ஹலோ, ஒத்துக்கொள்றவங்க சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க தழைக்கப்படுவதும் பட்டு போவதும் ஆண்டோட கரத்துல மட்டும் இல்லை, உங்களை சுற்றி இருக்கிற கரத்துல இல்லை, உங்க கரத்துல தான் இருக்கிறது.